ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்க உள்ள நிலையில் அமராவதியில் மீண்டும் நில விற்பனை சூடுபிடித்துள்ளது. 2014ஆம் ஆண்டில் ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா மாநிலம் பிரிக்கப்பட்டு அதன் தலைநகராக ஹைதராபாத் விளங்கி வருகிறது. ஆந்திராவுக்கு என தனி தலைநகர் இல்லை என்பதால் தங்கள் மாநில தலைநகராக அமராவதி செயல்படும் என அப்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்தார். இதற்கான நிர்வாக பணிகளும் நடைபெற்று வந்த நிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அரியணையில் அமர ஆந்திராவுக்கு 3 தலைநகரங்கள் கொண்டுவரப்படும் என்று ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்தார். இதன் காரணமாக அமராவதி சுற்றுவட்டார பகுதியில் நிலத்தின் மதிப்பு குறைய ஆரம்பித்தது. 2019ஆம் ஆண்டு சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் ஒரு சதுர அடி 7000 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்ததும் அது 1000 ரூபாயாக குறைந்தது. தற்போது நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு வெற்றி வாகை சூடியிருக்கும் நிலையில் அமராவதியை தலைநகராக அவர் அறிவிப்பார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் அமராவதியில் மீண்டும் நிலத்தின் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கல்வி நிறுவனங்கள், மத்திய அரசு நிறுவனங்கள், உயர்நீதிமன்றம் உள்ள இடங்களுக்கு அருகே நிலத்தை வாங்குவதற்கு பலர் ஆர்வம் காட்டுவதாகவும் தற்போது ஒரு சதுர அடி 7000 ரூபாய் வரை விற்பனையாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.